எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் போட்டு அது பொரிஞ்ச உடனே நீளமாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் வதக்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தூள் உப்பு தான் போடணும், கல்லுப்பு போடக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. கல்லுப்பு போட்டால் கரையாமல் அப்படியே இருந்துடும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இல்லைன்னா முட்டை வாசம் அடிக்கும். அதோட சீரகத்தூள், மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட சிக்கன் மசாலா தூள் கடையில் வாங்கின பேக்கெட் தான், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு வாசத்துக்காக. அதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த மசாலாவை இந்த மாதிரி ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும். முட்டையை டைரெக்டாக மசாலாவில் ஊற்றினோம்னா எல்லா மசாலாவும் முட்டையோடையே போயிடும், சாதத்தில் ஒட்டாது. முட்டையை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். முட்டை வெந்ததும் அதுலேருந்து முட்டை பொரியல் மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம முட்டை இந்த அளவுக்கு வெந்ததும் இப்போ மசாலாவோட சேர்த்து பிரட்டிடலாம். இது கூடவே நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம், ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம், ஆனால் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.